இருக்குதுங்க. இந்த இதில் தண்ணி இதுவரை வருது. வாவ் 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 வாவ், இட்ஸ் ஒண்டர்ஃபுல் வியூங்க. பாருங்களேன். சரி, நம்ம ஹேர் ஸ்டைல்லாம் மொக்கையாக இருக்கும். ஐயோ என்னங்க இப்படி இருக்குது. ஹேர் ஸ்டைல் ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். காற்றுல வந்து அது அங்கே இங்கிட்டும் போகுது. ஸோ இப்போ வாங்கின அந்த கேமரா வழியாக உங்களுக்கு இந்த வியூலாம் காட்டி தரேங்க. பாருங்களேன் அலையெல்லாம் எப்படி வருதுன்னு. வேறு லெவலுங்க, வேறு லெவல். நம்ம இனி ஃப்ரெண்டில் போவோம், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டில் போய் நம்ம எடுப்போம். இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை நான் அலை வருது பாருங்க. எந்த மாதிரி அந்த மாதிரி வேறு லெவலுங்க. ஸோ இதுதான் அந்த வியூ, நீங்களே பார்த்துக்கலாம். நம்ம இப்போ கடல் நடுவில் வேறு சத்தியமாக சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மிடாலம் பீச் இப்போ பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நிற்கிற மாதிரி அந்த சைடு ஒரு கல் நிற்கி, ஸோ அங்கே போய் நம்ம நின்று பார்க்கலாம் முடிஞ்சா. ஸோ பாருங்கள், திருப்பி சொல்கிறது என்னதுன்னா, தயவுசெய்து தேவையில்லாமல் பொல்யூட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே லைவ் எக்ஸாம்பிள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா கல் இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கல் இல்லை. எதனால் இப்படி கல் போட்டிருப்பாங்க? கடல் மட்டும் மேலே உயர்ந்தனால கல் போட்டிருப்பாங்க. ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவையில்லாமல் எதுவும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். பொல்யூட் பண்ணாதீங்க உலகத்தை. வந்துட்டு நான் நிற்கவே மாட்டேன்ப்பா. இப்போ ஒரு அலை வந்து என் கால் ஃபுல்லாக நினச்சிட்டு நான் ஒரு நிமிஷம் சத்தியம் பயந்துட்டேன். அவ்வளோதான், இல்லைக்கு தண்ணியில் போயிடுவோமோ. ஐயோ ஆளை விடுங்கப்பா. சப்பா நிஜமா என் ஹார்ட் இப்போவும் பக்கம் அடிக்குது. நான் இதுக்கு மேலே கிளிப் போடுறேன் பாருங்களேன். அந்த கிளிப் எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, சின்னதாக வந்துட்டு இருந்த மாதிரி இருந்து திடீர்னு ஒரு பயங்கரமாக வந்துட்டு. சீரியஸ்லி நமக்கு மட்டும் தான் ஏன் இப்படி நடக்குன்னு தெரியல. இல்லை மாப்பிள்ளை, அப்போ எங்கே போனாலும் நமக்கு தான் மம்புன்னு வருது. என் சப்பல் வேறு இதாகிட்டு தண்ணி ஆகிட்டு. ஸோ நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்ப்போம். இது ஒரு சேஃபர் ஜோன் தான் நினைக்கிறேன். ஓ அது ரொம்ப டேஞ்சரஸ். Motion, there is no potion. You're not just chosen. It takes devotion to stay composed, man. Never stop, there ain't no time to fall. Try to live, get it up. You got one life to ball. Thinking big, never small. Cause you gotta want it all. When you finally get that call, you get ready, take it on. Need a hand out, I already stand out. Starting to advance now, ready to expand now. You don't have a chance now, cause we're in demand now. Make it by the grand now, feeling in command now. They're looking right at me to see if I succeed, to see if I believe. They're looking up to me. They want the best of me now, best of me now, best of me now, best of me. They want the best of me now, best of me now, best of me now, best of me. பார்த்தீங்கன்னா இந்த வீடு எல்லாமே இவ்வளோ கிட்டக்கு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தாலும் இந்த வீடெல்லாம் டேமேஜ் ஆகும். எப்படி தான் எவ்வளோ தைரியத்தில் இருக்காங்கன்னு தெரில. நிஜமாக பாராட்டி ஆகணும். ஏன்னா கடலில் எப்போ வேணாலும் நல்லா பெருசாக வரலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த இங்கே வேறு ஆல்ரெடி இப்போ கல் போட தொடங்கிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ நிஜமாக இந்த சைடு வீடு வைக்கிறவங்களெல்லாம் நிஜமாக பாராட்டி ஆகணும். இங்கே பாருங்களேன், கடல் தொட்டே வீடெல்லாம் இருக்குது இந்த சைடு வீடெல்லாம். ஸோ எப்படி என்ன தைரியத்தில் தான் இருக்கான்னு தெரியல. ஒரு நைட்டு தூங்கிட்டு இருக்கலாம், திடீர்னு அலையெல்லாம் வந்தால் என்ன ஆகும்? ஓமே கார்டு நினச்சி பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. So this is the overview of our மிடாலம் beach. அந்த சைடு எட்ஜில் தான் குளச்சல் பீச் இருக்குது. இந்த குளச்சல் சர்ச்சு கூட தெரியுதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக. இதில் கரெக்டாக அந்த கேமரா தெரியாது. ஃபியூச்சரில் நம்ம கேமரா தான் புதுசாக வாங்கி இதை இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். ஓகே மக்களே, பீச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குளச்சல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. ஸோ இப்போ நான் நிற்கிறது வந்து மெடாலம்னு சொல்லுவாங்க, அந்த ஊரில் நிற்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பீச் வரீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் யாராவது வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் ஏதாவது எடுக்கணும், இது மாதிரி ஏதாவது த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த முக்கிய நின்று த்ரில்லில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். அண்ட் அடுத்த வீடியோ பார்ப்போம். அதுவரை உங்கள் ஸோ see you on the next video. Bye bye people. நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டே பாருங்கள், மறக்காம ரெடி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி எக்கச்சக்கமான vlogs போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த வீடியோஸை நான் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ bye bye.